பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாய் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பது தான் தேவனுடைய கிருபை. இந்த நாட்களில் காலையில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அதுவும் ஒரு பெரிய தேவ கிருபை தான். இரண்டாவது, அந்தந்த நாளுக்குரிய சத்தியத்தை தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் அல்லவா, அதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த எண்ணங்களை என்னுடைய உள்ளத்தில் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நீங்கள் ஒரு திறந்த இருதயத்தோடு நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் அதை கவனிக்கணும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இதை ஏதோ ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி முடித்தோடனே ஒரு ஜெபம் பண்ணுவோம். அதோடு நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை அடிக்கடி நீங்கள் நினைவுபடுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே உங்களுடைய வேலைகளை, உங்களுக்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் அர்ப்பணிங்க. தேவனும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். பிரைஸ் காட். சரி, வேத வசனத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. வசனம் சொல்லுகிற சவுல் அதிகமாக திடம் கொண்டான். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தபோது தமஸ்குவின் வீதியில் தேவனால் தொடப்பட்டார். அதற்கு பிறகு பட்டணத்துக்குள்ளே போய் தேவனுடைய அறிவுறுத்தலின்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அனனியா அவரை போய் சந்திக்கிறார். அவர் அபிஷேகம் பெறுகிறார். கர்த்தர் அவரை அழைக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் ஊழியத்துக்கு வருகிறார். அதே அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 20ஆம் வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் அதிகமாக திடம் கொண்டார். தேவன் அவரை திடப்படுத்துகிறார். யாரவர்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கும் சவுலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது ஆவியானவர் அவருக்குள் இறங்கி வந்ததுனால ஆவியானவர் அவரை திடப்படுத்தி விட்டார். ஆமென். அவர் திடப்படுத்தப்பட்டதுனால தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்கள் எல்லாரையும் கலங்க பண்ணுகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது உங்கள் சூழ்நிலை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலம் உங்களுக்கு கலக்கமாக இருக்கலாம். பிள்ளைகள், பொருளாதாரம், சரீர பலவீனம் உங்களுக்கு கலக்கமும் பயமும் வேதனையுமாய் இருக்கலாம். ஆனால் ஒன்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென், உங்களை கலங்க பண்ணின சத்துருவை நீங்கள் கலங்க பண்ணுவீர்கள். எப்படி அது நடக்கும் என்று கேட்டால் நல்லா நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அபிஷேகம்தான் அதனுடைய ரகசியம். ஆவியானுடைய வல்லமை தான் அதற்கு முக்கியம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது, ஆவியானவர் என்னை நடத்துவா என்று நீங்கள் விசுவாச வார்த்தை பேசி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 9:17 அனனியா போய் கர்த்தருடைய நாமத்தினால இந்த அருமையான தேவ மனிதன் சவுலை பலப்படுத்துகிறார். ஆனால் இப்போ பார்த்தா கர்த்தர் அவரை திடப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமான மக்களை கலங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் திடமனதாய் திடப்படுத்தப்பட்டு விட்டார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால நாம் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கருளின தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை திடப்படுத்தும். ஆண்டவரே, சிந்தையை பலப்படுத்தும். எதை குறித்து இன்றைக்கு கலங்கி நிற்கிறார்களோ அந்த கலக்கம் ஆண்டவரை இருந்த இடம் தெரியாமல் போகட்டும்.
தேவ பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். ஜெபத்தை கேட்டு இந்த நாள் முழுவதும் அப்படியே நீர் செய்ய போகிறீர். சோர்ந்து போகாமல் தைரியமாய் உமக்காக வாழும்படி உம்முடைய பிள்ளைகளை நீ திடப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம், கர்த்தருக்குள் தைரியமா இருங்க. கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து திடமனதா இருங்க. மற்றொரு காரியம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதே போல இன்றைக்கு நீங்கள் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. கேட்கிற பார்க்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.